கைஸ் தாவேக்காரங்களுக்கெல்லாம் என்னப்பா அரசியல் தெரிய போகுது? விஜய்க்கு என்ன தெரிய போகுது? அவர் சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. சினிமாவில் அவருக்கு டைலாக் பேச மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. என்ன மாநாட்டில் போய் ஓடிக்கிட்டு இருக்காரு, அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறாரு, என்னது இதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இதே திமுக சேர்ந்த நபர்கள் இப்போது ஸ்டாலின் அவரில், உதயநிதி ஸ்டாலின் அவரில் விமர்சிப்பாங்களான்னா விமர்சிக்க மாட்டானுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலை புதுசுன்றானுங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல, ரசிகர் மனப்பான்மையோடு இருக்காங்க ரசிகர்கள். அவரும் பார்த்துன்னா அவங்களை அப்படி தான் வழி நடத்துகிறாருன்னு பேசின இதே கும்பல் இன்னைக்கு அப்படியே திமுக பார்த்தோன்னா நம்ம தளபதியோட தாவேகா கட்சி நடத்துகிற மாநாட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் மாறாமல் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த மாநாடை நடத்திட்டு வெற்றி மாநாடு. நாங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஒரு கடலை கூடியிருக்கு, அந்த லெவலில் கூட்டத்தை கூட்டியிருக்க பாருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்க அங்கே நடத்தின எல்லா விஷயமும் பார்க்கும்போது தாவேக்காக நடத்தப்பட்டது மட்டும்தான், அதில் மாற்றமே இல்லை. திமுக இளைஞரணி மாநாடு எதுக்கு? தாவேகா 2 மாநாடு போட்டாங்க, மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டிட்டாங்க. அதுக்காகவே இந்த மாநாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. சரி, அந்த மாநாட்டில் என்னத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் கூடிருச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தினோம்ல, அதுவே வந்து இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு, அந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அதையே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மாநாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொட்ரு கோழி பிரியாணி 200 இதெல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவங்களா வாண்டடாக வந்து நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. சரி, ஓகே, ஃபைனலி இந்த மாநாட்டில் பயங்கரமான சுவாரஸ்யமான சம்பவங்களால் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம விச்சுவல் வாரியர்ஸ், தாவே கூட விச்சுவல் வாரியர்ஸ், திமுக பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் கிடைச்சாலும் பார்த்தோன்னா அது அப்படியே ஊதி பெருசாக்கிடுவாங்க. அந்த லெவலில் வந்து ஐடி விங் தாவேகா கிட்ட பலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த இளைஞர் அணி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க பசங்க. என்ன கண்டென்ட் மட்டும் எடுத்து வச்சு செய்கிறோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. எப்போ அந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா வச்சு செய்கிறதுக்கு கண்டென்ட்டை வாரி கொடுத்துருக்காங்க நம்ம திமுக. வழக்கமாக அந்த வாழைத்தார் அத்துட்டு போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே பூச்செடிகளெல்லாம் அழகுக்கு வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு சில பேர் தூக்கலாமா வேணாமா, யாராவது வீடியோ எடுத்துருவாங்களோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே பயந்துட்டு எடுக்கிற மாதிரியான ஃபுட்டேஜெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த லெவலில் பூச்செடிகளை தூக்கிட்டு ஓடுறது, வாழைத்தாரை தூக்கிட்டு ஓடுறது வந்து தொடர்ந்து நடக்கும். அது எல்லாம் திமுகவோட பொதுக்கூட்டங்கள்லாம் மாநாட்டில் நடக்கும்ல, இதில் நடத்திட்டாங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இந்த டைம் சம்பவம் பண்ணது யார் அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ப்ளஸ் ஸ்டாலின். இவங்க இந்த சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகா பார்த்தோன்னா சந்திரமுகி மாதிரியே நின்று பார்ப்பாங்களே, நின்று பார்த்தா நீ சந்திரமுகி ஆயிடுவியா அப்படின்னு ரேஞ்சுக்கு விஜயை பார்த்து நம்மளும் விஜய் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டு, பயங்கர வைரல் நேற்று இருந்து. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இங்கே முதலமைச்சர் விஜயாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, துணை முதலமைச்சர் விஜயாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் ட்ரோலே போகுது. பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மேடைக்கு ஏறி வர்றாரு, ராம்பாக் போகிறாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த ராம்பாங்கில் அப்படியே தளபதி மாதிரியே பார்த்தோன்னா நடந்து வர ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் நடக்க முடியல. தளபதி ரொம்பவுமே வேகமாக ஓடினார், இவரால் ஓட முடியாதுல, வயசாகி போச்சு, அதனால் ஓட முடியல. ஜஸ்ட் சும்மா நம்ம நடந்து போவோம், கையை காட்டுவோம், இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் கை காட்டிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பார் போல், என்ன விஜய்க்கெல்லாம் துண்டை தூக்கி போட்டாங்க, நம்மளுக்கு யாருமே துண்டை தூக்கி போட மாட்டுறாரு, எவனுமே போட மாட்டானே அப்படின்னு சொல்லி யாராவதுக்கு பார்த்தோன்னா சிக்னல் கொடுத்துருப்பார் போல். உடனே பார்த்தோன்னா அவங்க துண்டை தூக்கி வீசிட்டாங்க. அதை பாவம் பிடிக்க முடியல, கேட்ச் பிடிக்க முடியல. ஒரு துண்டு அப்படியே கையில் மாட்டிச்சு. உடனே பார்த்தோன்னா எடுத்து தளபதி மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. ஒரே ஒரு துண்டு தான், அதிகமாக அங்கே எங்கும் இல்லை. தளபதி ரேம்பாக் ஃபுல்லாக பார்த்தோன்னா தாவேக்கா துண்டுகள் தான் கிடந்தது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன விஜய்க்கு வீசினாங்க, நம்மளுக்கு வீச மாட்டாங்களே, என்ன நீங்களாம் ஊப்பிகள் என்ன அது அப்படின்னு சிக்னல் காட்டியிருப்பார் போல் கண்ணிலேயே. யாரோ ஒரு ஊப்பி அதை புரிஞ்சுக்கிட்டு தூக்கி வீசியிருக்கா. அவரை பிடிச்சிட்டு பார்த்தோன்னா அதை பிடிச்சிட்டு வந்து மாலையை போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் தாவேக்காவுக்கு அவர் தளபதி விஜய் அவர்கள் ரேம்பாக்கில் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து துண்டாக பறக்குது, பயங்கரமாக பறக்குது. அந்த லெவலில் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமாக ஏகப்பட்ட துண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கு மேலே போடவே முடியல, சில கட்டத்துக்கு மேலே போடவே முடியல. அது பின்னாடி வந்துட்டு இருந்த பவுன்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு துண்டு வந்துச்சு, அதை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு நானும் விஜய் தான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதுவும் பார்த்தோன்னா ஃபெயிலியராக போயிடுச்சு. இதுவும் பார்த்தோன்னா காப்பி அடிச்சிருக்காங்க தளபதியோட மாநாட்டை பார்த்து. ஸோ சரி, அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொன்று எதிர்பார்த்துருப்பார் போல ஸ்டாலின் அவர்கள். என்ன விஜய் பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா ஒருத்தர் அப்படியே அந்த கிரீஸ்லாம் தடவிந்தாலும் கூட எகிரி குதிச்சு வந்து விஜய் பார்த்துட்டு இந்த மாதிரி கையெழுத்து கும்பிட்டு போனால் நம்மளுக்கு அந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். என்ன எவனுமே வரமாட்டான், என்னடா ஊபியில் கூப்பிட்டு வந்தீங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க, சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா, நிறைய பேர் வாங்கினேன் முன்னாடி என்ன பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வாங்க, விஜய் பார்க்குற மாதிரியே வாங்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார் போல் ஸ்டாலின் அவர்கள். அப்படி யாருமே வரல, பாவம் ஏமாந்துட்டார். அடுத்த மாநாடு ட்ரை பண்ணும்போது இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்களேன். எவனாவது ஒருத்தர் எகிரி குதிச்சு வந்து ஸ்டாலின் முன்னாடி நின்று இப்படிமா
அது விஜய்க்கு தன்னால் நடந்துச்சு, நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த மாநாட்டில் எதிர்பார்த்துருக்காங்க, நடக்கல. சரி ஓகே, அடுத்த மாநாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த மாநாட்டில் இது நடக்கும். சரி, இவர் தான் இப்படி வந்து விஜய் பார்த்து காப்பி அடிச்சிட்டார் அப்படின்னா உதயநிதி சும்மா இருப்பாரா? என்னப்பா நீ வந்து விஜய் காப்பி அடிக்கிற, நான் அடிக்கக்கூடாதா? நீயாவது விஜய் பார்த்து காப்பி அடிச்ச, நான் யார் தெரியுமில்ல? நான் விஜயோட தீவிரமான ஃபேனு, விஜயோட ரசிகனாக இருந்து தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். விஜய் வச்சு தான் நான் படம் எடுத்துன்னு ரெட் ஜெயின் மூவிஸை கொண்டு வந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகன், நான் காப்பி அடிக்கக்கூடாதா? என்னை விட்டு நீ மட்டும் காப்பி அடிச்சிரு அப்படின்னு இரு ஃபைனலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல மாட்டேன், விஜய் ரசிகன் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் விஜய் ஃபேன் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அது பல மேடைகளில் பல படங்கள் அவரே சொல்லியிருப்பார். சினிமாவுக்கு வந்தது காரணம் விஜய் தான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். அதனால் விஜய் ரசிகனா அவர் பார்த்தோன்னா இந்த இடத்துல விஜய் பண்ண விஷயத்தை பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு. இது ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு ரசிகனாக பாருங்கள், விஜய் ரசிகன் விஜய் மாதிரியே பண்ணுறாரு, அதில் என்ன தப்பு இருக்க போகுது? இப்போ நம்ம தளபதி ஃபேன், நம்ம தளபதி பண்ணுற மாதிரியே சில விஷயங்களை பண்ணணும்ல, அவருக்கு அந்த ஆசை இருக்கும்ல. என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் ஃபேனுங்கிறத விட்டுற முடியுமா? ஜனநாயகம் 3 படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவர் பார்க்க போகிறான்ற தகவலெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு விஜய் ஃபேனாக. அப்படி விஜய் ஃபேனாக இருக்கக்கூடிய நபர் பார்த்தோன்னா விஜய் பண்ணுறதை பண்ணக்கூடாதா? அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, அவர் செல்ஃபி எடுக்கிறாரு, நம்ம தளபதி மாதிரி எடுப்போம் அப்படின்னு அவரும் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதில் என்ன பார்த்தோன்னா நீங்கள் பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, எதுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க? விஜய் ஃபேன் பண்ணிட்டு போகிறாருன்னு விடுங்க. விஜய் ரசிகன் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணனே விஜய் ரசிகன் தான், அதனால் நீங்கள் பார்த்தோன்னா அவர் வந்து ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. உதயநிதி ஸ்டாலின் விஜயோட ரசிகன், அதனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை நம்ம குறை சொல்ல வேணாம், நல்ல விஷயமா பார்ப்போம். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, விஜய் அவர்களுக்கு தன்னால் கூட்டம் கூடிச்சு, இவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு செல்ஃபி வேறு எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தரும் கத்த மாட்டுறாங்க, சும்மா அவங்க பாட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இதில் செல்ஃபி வேறையா, சீக்கிரம் எடுத்து விடுடியா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி, வெளியே கோட்டரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போய் அண்ணா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் சில பேர் காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. காப்பி பேஸ்ட்னு சொல்ல வேணாம், விஜய் ஃபாலோ பண்ணியே விஜயோட ரசிகன் உதயநிதி அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுக்கும் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் விஜய் அண்ணா ஃபேன் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, அதனால் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம என்னதான் துணை முதல்வராக இருந்தாலும் விஜய் ஃபேனுங்கிறத அவர் மறக்க முடியுமா? அந்த துணை முதல்வர் பதவிக்கு போகிற வரைக்குமே விஜய் அவர்கள் தான் காரணம் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக அப்படிங்கிறது அவரே சொல்லியிருப்பார். அந்த நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்றக்காக விஜய் ஃபாலோ பண்ணுறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், அதே ஞாபகத்தில் பார்த்தோன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு தயவு செஞ்சு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. அதாவது நீங்கள் விஜய் ரசிகனா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறீங்க, ஒரு அட்வைஸாக நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். சரி ஓகே, ஃபைனல். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த குப்பை வண்டிகளில் சாப்பாடு கொடுக்குற விஷயத்தை, இந்த கான்செப்டை பார்த்தோன்னா திமுக மாற்றிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. குப்பை வண்டிகளில் சாப்பாடு கொண்டு வர்றாங்க, அதாவது அந்த குப்பை வண்டியில் வர சாப்பாடு அங்கே இருக்கிற அமைச்சர்களோ முக்கியமான நபர்களோ உதயநிதி ஸ்டாலினோ எடுத்து சாப்பிடுவாரானா? சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கிற நபர்களுக்கு குப்பை வண்டிகளை பார்த்தோன்னா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் சரியாக்கும்? இது தூய்மை பணியாளர்களுக்கும் நடந்துச்சு. கோவையில் பார்த்தோன்னா ஒரு பூங்கா ஏற்பாடு பண்ணாங்களா, அங்கேயும் இது நடந்துச்சு. இது தொடர்ந்து திமுக இதில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா நிகழ்ச்சிகளையுமே பார்க்கும்போது இந்த குப்பை வண்டிகளில் தான் சாப்பாடு வருது எல்லாருக்கும். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க இவன்றது? நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த குப்பை வண்டியிலேருந்து நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வர்றாங்களா என்னது தெரியல. ஏன்னா வெளியே வந்து ஒருத்தங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போனால் ஒருத்தங்க கூட பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான்றது தான் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வகையில் இந்த மிருதன் பார்ட் 2 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மிருதன் படத்தில் ஜெயம் ரவி வந்து அந்த வேனை ஓட்டிகிட்டு வரும்போது எப்படி பார்த்தோன்னா எல்லா சம்பீஸும் மேலே ஏறி அந்த காரையை அந்த வேனையை பிச்சுற அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவங்களை இழுக்கிறதுக்கு. அந்த மாதிரி அதில் ஏறி படுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது தமிழ்நாடா என்னதுன்னு கேட்க தோணுது. இதுதான் வந்து அரசியல் நாகரிகமா? இதுதான் திமுக வந்து அரசியல் கற்றுக் கொடுத்த ஒரு லட்சணம் அப்படின்னு கேட்க தோணுது. லைனில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுங்க. இப்போ இதெல்லாம் இருப்போது அந்த வண்டி கொண்டாந்து நிற்கிது, அங்கே பார்த்தோன்னா உள்ளே விழுந்து சாப்பாட்டுக்கு பார்த்தோன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாம்பீஸ் மாதிரி. அதில் ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் பறக்குது, அதை வேறு தூக்கி வீசுகிறாங்க. யாரை எல்லாமே பார்த்தோன்னா திமுக பணின்னு போட்டால் அந்த திமுக இளைஞர்கள் தான். இளைஞர்கள் இந்த லட்சணத்தில் தான் பார்த்தோன்னா திமுக வழி நடத்துது. அவங்கள நம்ம தப்புன்னு சொல்லலை, அவங்கள எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வழி நடத்துறீங்க? இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அவங்களும் பார்த்தோன்னா மனுஷங்க தானே, அவங்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தானே. இதுக்கு அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு கேவலமான வேலையை பண்ணுது திமுக. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பீங்களா? அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இந்த மாதிரி நீங்கள் அங்கே இருக்குது எடுத்து போய் பார்த்தோன்னா ஜாம்பீஸ் மாதிரி உள்ளே குதிச்சு நீங்களே எடுத்து சண்டை போட்டு சாப்பிட்டுக்குங்க. இதே மாதிரி தான் ஒரு இடத்துல பிரியாணி கடிச்சிக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு இடத்துல சரக்கு கடிச்சிக்கிறாங்க. இது வந்து திமுக எனக்கு ஏற்பாடு பண்ணுற எல்லா நிகழ்ச்சிகளுமே இதுதான் நடக்குது. இவங்க தான் அரசியல் தெளிவுள்ள கூட்டமா? சரி, அவங்கள நம்ம சொல்லக்கூடாது, இதுதான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இதே தாவேகா தொண்டர்கள் 10 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தற்குறிங்க என்னென்ன பேசியிருப்பானுங்க. இந்த யூடியூப் ரூட்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸு, இவனுங்கெல்லாம் என்னென்ன பேசியிருப்பாங்க. இதையெல்லாம் பேசுகிறானா பார்க்குறாங்களா, பேச மாட்றானுங்க. இதெல்லாம் என்னது?
ஜோம்பிஸ் விட மோசமாக இருக்குது. சரி நாங்களாவது புதுசு தற்குறிங்க அப்படின்றீங்க. நீங்கள்லாம் பல ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறவங்க, பல ஆண்டு காலமாக பார்த்தோன்னா அந்த இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த கும்பல் தானே. பண்ண வேண்டியதானே. சரியான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி நடந்துக்க, இதெல்லாம் தவறு, இந்த மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அடிச்சு விடுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமா. இதுதான் பார்த்தோன்னா திராவிட மாடல் கற்றுக் கொடுக்குதா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. மிருதன் பார்ட் 2 தான். அது வேறு எதுவுமே கிடையாது. நான் கூட ஏதோ ஃபைட் நடக்குது, ஏதோ அடிச்சுக்கிறாங்க போல், ஏதாவது விலைக்கு விடுங்கப்பான்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தா சாப்பாடு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேவலமான ஒரு வேலை இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வர்ற வழியிலேயே காரை நிறுத்துறது, டூ வீலர் நிறுத்துறது, பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே ஒயின் ஷாப்பில் போய் பார்த்தோன்னா கட்டிங்க போட்டுக்கிட்டு தான் அந்த மாநாட்டுக்கே போகிறது. ஆல்ரெடி அவங்க கொடுப்பாங்க, அது வேறு. ஆனால் இது நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வேறு சொற்பொழிவு ஆற்றுன்னு இருப்பாங்கப்பா. அந்த உதயநிதி ஸ்டாலின்லாம் யார் கேட்குறது, கட்டிங் போட்டால் தான் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாதுனால அப்படின்னு இங்கேருந்து போகும்போதே கட்டிங் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறது. அப்புறம் வந்தும் பார்த்தோன்னா கட்டிங் போடுறது, அப்புறம் அவங்ககிட்டே வாங்கிக்கிறது. எல்லாமே திமுகவோட பனியன் போட்ட இளைஞர்கள் தான் அந்த ஒயின் ஷாப்பை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்ல லாபம் தான். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு தெரியும். தாவைகளெல்லாம் கூட பார்த்தோன்னா எத்தனை பேர் போய் அந்த ஒயின் ஷாப்பில் நின்றுருந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அத்தனை லட்சம் பேர் வந்த தாவேக்கா மாநாட்டுக்கே பார்த்தோன்னா ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் அங்கே போயிருப்பாங்க. யாரும் பெரிய அளவில் அங்கே போவே இல்லை. இவங்க வந்ததே 1,00,000 பேருன்றாங்க. 1,00,000 பேரில் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா திறந்து வச்சுருக்கிற கடை, நாங்கள் குடிக்காமல் வேறு யார் குடிப்பா? நீங்கள் தாவேக்கா தொண்டர்கள் நீங்கள் குடிக்கலையா? நீங்கள் வந்து எதுக்கு எங்கள் அப்பாவோட கடையில் குடிச்சிங்க? விஜய் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சாரு, எங்கள் அப்பா கடையில் நீங்கள் குடித்தா நாங்கள் கேட்போம். எங்கள் அப்பா கடையில் எங்கள் அப்பா திறந்து வச்சுருக்காரு, நாங்கள் குடிப்போம். அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்டாலும் கேட்பானுங்க இவனுங்க. அந்த லெவலில் இருக்குது இவங்களோட அரசியல் லட்சணம். இதில் வந்து தாவேக்காவை தற்குறிகள்ன்றது, தாவேக்கா குடிச்சிட்டு பார்த்தோன்னா மாநாட்டுக்கு போகிறாங்கன்றது, இதையெல்லாம் எடுத்து எந்த திமுக உடன்பிறப்புகள் பேச மாட்டாங்க. யூடியூப்பில் ஐடி விங்கில் போஸ்ட் பண்ண மாட்டானுங்களே, ஏன்? அதனடா அது 75 வருட கட்சி இதுதான் பார்த்தோன்னா சொல்லி கொடுத்துருக்கா, இளைஞர்களுக்கு இதை தான் சொல்லி கொடுக்குதா? இவங்களுடைய நோக்கமே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளை தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த தற்குறிகளை இப்படி தான் உருவாக்குறாங்க இவங்க. அதாவது இவங்க எப்பவுமே தற்குறியாக தான் இருக்கணும். மாநாட்டுக்கு நம்ம கூப்பிட்றோம், நம்ம கொள்கை கோட்பாடு எதுவும் தெரிய தேவையில்லை, மற்ற கட்சி பற்றியும் எதுவுமே தெரிய தேவையில்லை. வாங்க கோட்டை கொடுப்ப குடிச்சிட்டு போங்க, எங்களுக்கு ஓட்டை போடுங்க. நீங்கள் அரசியல் தெளிவில்லாமல் தான் இருக்கணும். மாற்றி மாற்றி அதிமுக திமுக நாங்கள் தான் ஆண்டுட்ருப்போம். அரசியல்ன்றது உங்களுக்கு தெரியவே கூடாது. ஒரு பாட்டில் சாராயோ, ஒரு பாக்கெட் பிரியாணி, ஒரு 200 காசு, இதை வாங்கிட்டு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ரேஞ்சில் தான் இவங்களை வச்சுருக்காங்க. இப்போ தாவேக்காவை தற்குறிகள்னு சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி தான் பார்த்தோன்னா எல்லாருமே இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முத்திரை குத்தி இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்காங்க. அரசியல் சொல்லிக் கொடுக்குற வேலையே திமுகவில் கிடையாது. இத்தனை வருஷத்தில் பார்த்தோன்னா இவங்க எத்தனை பேருக்கு அரசியல் தெளிவை ஏற்படுத்தியிருக்காங்க, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் இளைஞர்களை பார்த்தோன்னா தாவேக்கா பின்னாடி போனால் தற்குறிகள் அப்படின்னு பேசுறது. அப்போ என்ன மாநாக்கு இவனுக்கு பார்த்தோன்னா இத்தனை வருஷம் அரசியல் சொல்லித்தராமல் இருந்தாங்க? அரசியல் பற்றி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இளைஞர்களுக்கு? ஐடி விங்கெல்லாம் மீட்டிங் வைக்க தெரியுது, இளைஞர்களுக்கு மீட்டிங் வைக்க தெரியாதா? என்னன்னு சொல்லித்தர தெரியாதான்னா சொல்லித்தர மாட்டாங்க. பெரியார் பற்றி யாராவது சொல்லித்தர்றாங்க? எதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ தாவேக்கா பெரியார கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பல தாவேக்கா தொண்டர்கள் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த லெவலில் தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இவங்களை வழி நடத்துகிறார். அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தாவேக்கா விஜய் அவர்கள். இவங்க பேருக்கு வச்சுக்கிறாங்க, அதுக்கு எதிர்பாட செயல் திட்டங்களை கொண்டு வருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இது அரசியல் இடத்துல லட்சணம். இந்த மாதிரி பார்த்தோம்னா எங்கேயுமே கொள்கை இல்லாத கூட்டமாக தான் திமுக மாநாட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் உதயநிதி ஸ்டாலினே பார்த்தோன்னா விஜய் அவர்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு அந்த மாநாட்டில் ரேம்ப் வாக் போகிறது, செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுன்னு இருக்காங்க. வேறு என்னத்தை பார்த்தோன்னா இவங்க அதில் பண்ண போகிறாங்க? ஃபஸ்ட்டு இந்த மாநாடு எதுக்கு? சரி, எலெக்ஷன் வரைக்குன்னு 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மாநாடு நடத்திப்போம், அதுக்கப்புறமா நடத்த முடியுதோ இல்லையோ யாருக்கு தெரியும். அதனால் பார்த்தோன்னா அவங்களோட ஆசைக்கு நடத்திக்கிறாங்க போல். இவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு பாருங்க அப்படின்றாங்க. கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விஜய் அவர்களுக்கு தானாக கூடுறதா பெரிய விஷயமே தவிர கூட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நேற்றுல அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா இந்த கூட்டம் நடந்திருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு எப்படி போயிருப்பாங்க? எல்லோரும் பார்த்தோன்னா போர் அடிக்குது, சாட்டர்டே வேறு ஆயிடுச்சு, கையில் கிடுக்குன்னு நடங்குது, ஒரு கட்டிங் போட்டால் நல்லா இருக்குமே, போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் திமுக ஓபிகள் வந்து சரி வாவே, ஒரு மாநாடு ஒன்று இருக்குது போகலாம், ஒரு 200 ஒரு குவார்ட்ரு, ஒரு பிரியாணி கிடைக்கும், போயிட்டு வருமே அப்படின்னு இதை சாக்கா வச்சு கூப்பிட்டு போயிடுறது. அவங்களுக்கு சரி போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிடுறது. சரி வரதுக்கு முன்னாடி இந்த பனியனை போட்டுக்கோ, இந்த நீ போட்டுக்கோ அப்படின்னு அதையும் வேறு கொடுத்து போட வச்சு கூட்டிகிட்டு வர்றது. இந்த ஸ்கூல் குழந்தைங்களெலாம் பார்த்தோன்னா ட்ரெஸ் மாட்டி விட்டு மேக்கப் எல்லாம் போட்டு இது பொய் சொல்லி சாப்பிட வச்சு ஸ்கூல் கூப்பிட்டு போவாங்கள்ல அம்மாங்க, அந்த மாதிரி இவங்க அந்த மாநாட்டுக்கு எல்லாம் பக்கா பிளான். துணி கொடுக்குறது, காசு கொடுக்குறது, குவார்ட்ரு கோழி பிரியாணி கொடுக்குறது, நல்லா தலை சீவிட்டு வாங்க, நல்லா கெத்தாக இருக்கணும், துண்டை போட்டுக்குங்க, இந்த பனியனை போட்டுங்க அப்படின்னு நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிடுறது.
இதுதான் பார்த்தோன்னா திமுக பண்ணி கூட்டத்தை சேர்த்துறது. இதில் கடல் போல் நிற்கிறது, விருதுநகர் கடலே இங்கே வந்துருச்சு, விருதுநகரை பார்க்கும்போது இது விருதுநகரா இல்லை கடலா அப்படின்னு ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காருங்க சீரியஸாகவே. கூட்டத்தை கூட்டி கொண்டாந்து நிற்க வச்சுட்டு கூட்டின கூட்டம் கடல் மாதிரி. ஆமாம், கடல் மாதிரி தான். எந்த கடல்? மதுக்கடல். மதுக்கடலுக்காக வந்து நின்றுருக்குது அந்த கடல், வேறு எதுவுமே கிடையாது. பாதி பேர் திமுக காரங்க, மீதி எல்லாம் பார்த்தோன்னா பொதுமக்கள் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தவங்களை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அது இது கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன்னு கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு இளைஞர் அணி மாநாடு பயங்கரமான வெற்றி இதாக போய்கிட்டு இருக்கு. அங்கே சொற்பொழிவு ஆத்துறாங்க, கேட்குறக்கே செம்ம கடுப்பாகுது. என்னையாவது எல்லா மாநாட்டிலையும் இதே பிட்டை போட்டிருக்கீங்க, வேறு எதாவது புதுசாக பேசுங்கன்னா அது பேச மாட்றாங்க. இதாக போயிட்டுருக்கு இவங்களோட அரசியல். இந்த மாநாடு இப்படி நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சந்திரமுகியாக மாறிய ஸ்டாலின் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல தோணுது. விஜய் ரசிகனாக மாறிய உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதுதான் ரியாலிட்டி. இந்த மாநாடு எதை நோக்கி பார்த்தோன்னா ஆரம்பித்தாங்களோ அது அற்ற ஃப்ளாப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் மாதிரியே நாங்களும் பண்ணுற பாருங்கள், நாங்களும் விஜய் ஆகும் பாருங்கள் அப்படின்னு அந்த சில குரங்கு சேட்டைகள் பண்ணாங்கல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும், அப்பா மகன் 2 பேரும் விஜயாக ஆசைப்பட்ட தருணம் அது ட்ரோலில் போயிடுச்சு. மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இது எடுக்காமல் இருந்தால் கூட பெரிய அளவில் பசங்க கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நீ விஜய் ஆகிட முடியுமா, நீலாம் விஜய் ஆகிருவியா அப்படின்னு பார்த்து நம்ம பசங்க போட்டு கிளிக்கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சு இந்த திமுக இளைஞரணி மாநாடு. இதில் நடந்த இந்த சில அசம்பாவிதங்களெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி இந்த ஊப்பிகள் எவனுமே பேசவே மாட்டானுங்க. ஏன்னு தான் தெரியல. இதே தாவேகளை பார்த்தோன்னா வந்து ஒருத்தர் 2 வீலர் போயிட்டு இருந்தான்னா அந்த 2 வீலரில் போய் அவனாக கீழே விழுந்துட்டா கூட ஒருத்தர் மேலே மோதி அவனும் கீழே விழுந்துட்டா எதிரில் உள்ள ஆள் அடிபட்டார். அது யார்? அது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்குது. ஒயின்ஷாப்பா திமுக தொண்டர்கள் போகிறது என்ன, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறது என்ன, குப்பை வண்டியில் சோறு கொண்டு வர்றது என்ன, விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறது என்ன, ட்ரெஸ் கோடு கூட போடல, ட்ரெஸ் கோடு கூட மாற்றலைங்க ஸ்டாலின் அவர்கள். அதே ட்ரெஸ் கோடு தளபதி போட்டிருக்கிற அதே ஒயிட்டு, அந்த ஒயிட் பேண்ட்டு அப்படியே ட்ரெஸ் கோடு கூட பார்த்தோன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த லெவலில் காப்பின்னு அடித்தா அரைவரையெல்லாம் அடிக்கூடாதுப்பா, ஃபுல் மாநாட்டையே காப்பி அடிச்சிரு, மொத்தமாக அடிச்சிரு. இந்த மாநாட்டை அப்படியே காப்பி பண்ணு, அரைகுறையாக அடிச்சாலும் நம்மளுக்கு பழக்கம் இல்லை. இந்த திமுக காரங்க வர்றாங்க, திருடர்கள் எல்லாம் ஜாக்கிரதை அப்படின்னு திருடர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை சொல்லி திமுக காரனே வர்றான், உன்னை விட பெரிய திருடன் வர, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி திமுக இப்போ எதோ திருட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மாநாட்டையே திருட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாநாட்டையே காப்பி பண்ணி திருட அளவுக்கு பார்த்தோன்னா திமுக வந்துருச்சா, அது புதுசாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அவங்களோட ஆசை. உதயநிதி வேறு விஜய் ஃபேன் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லோரும் விஜய் ஆயிட முடியாது. அந்த கூட்டத்தை உங்களால் கூட்டவே முடியாது, பார்க்கவும் முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. இதில் பாதி பேர் காலிச்சேராக கிடக்கு. எத்தனை பேர் கடல் மாதிரி இருக்காங்க. நல்லா பாருங்கள், இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளை கலர் சேலை கொண்டாந்து போட்டுறாங்க. அவங்களுக்கு துணியும் பார்த்தோன்னா வெள்ளை கலர்லேயே கொடுத்துட்றாங்க. அங்கே ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வெள்ளை சேர் தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்படியே மேலே பார்த்தோன்னா ட்ரோன் பறக்கும்போது அங்கே ஆள் தான் இருக்கா சேர் தான் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு பார்த்தோன்னா ட்ரோன் ஹைட்டில் தூக்கிடுறாங்க. அப்போ அந்த சேரும் பார்க்கும்போது ஒரு ஆள் மாதிரி தெரியும். அப்போ ஃபுல்லாக பார்த்தோன்னா கவர் ஆகும்போது இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கூட பார்த்துக்கலாம்ல. அந்த லெவலில் சேர் கூட வெள்ளை சேரை போட்டுட்டு அதோட ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு கவர் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, கடல் போல் இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு நம்மளும் நம்பிடுவோம்ல. கொஞ்சம் கீழடி காட்டினா தான் தெரியாது பூரா காலிச்சேர். காலிச்சேராட இவ்வளோ நேரம் காட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த லெவல் பிளான், பக்கா பிளான் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பிளான் எந்த கட்சியும் போட முடியாது. திமுக பர்ஃபெக்டாக போட்டு அதை மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுக்காகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. இந்த மாதிரி சத்தியமாக பிளான் போட முடியாது. திமுக இப்படி தான் பிளான் பண்ணி ஒரு வருஷம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு டைமு. ஆனால் இந்த டைம் அது நடக்காது. கூடிய விரைவில் விஜயாக ஆசைப்பட்ட நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏதோ நீங்களே சொல்லிட்டு போங்க. இதுக்கு ஒரு பேர் வேறு வச்சு மிருதன் பார்ட் 2 மாநாடுன்னு தான் சொல்ல தோணுது, வேறு இன்னும் தோணல. முதலமைச்சராக ஆசைப்படும் விஜய், விஜயாக ஆசைப்படும் முதலமைச்சர், இதுதான் கண்டென்ட் வைரல், இதாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.